எம்பெருமான் ஈசனுக்கு நம்ம கையாலேயே அபிஷேகம் செய்யும் ஒரு அரிய வாய்ப்பு. வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே மார்கழியில் வரக்கூடிய ஆருத்ரா தரிசன நாளில் சிவலிங்கத்திற்கு நம்ம அபிஷேகம் செய்யறோம். அதுவும் மரகதத்தால் ஆன லிங்கத்திற்கு நம்ம கைகளாலேயே அபிஷேகம் செய்யும் வாய்ப்பு உலகத்துல ஒரே ஆலயத்துலதான் தரப்படுது. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த ஆருத்ரா தரிசன நாள் ஜனவரி 3ஆம் தேதி அன்னைக்கு வருகிறது. அன்னைக்கு பௌர்ணமியும் இருப்பது இன்னும் விசேஷம். பௌர்ணமிங்கிறது மகாலட்சுமிக்கு உகந்த நாள், ஆருத்ரா நாள்ங்கிறது சிவபெருமானுக்கு உகந்த நாள். அப்ப இந்த இரண்டும் சேர்ந்து வரக்கூடிய இந்த உன்னதமான நாள்ல மரகத லிங்கத்திற்கு உங்கள் கைகளால் அபிஷேகம் செய்யும் இந்த பாக்கியத்தை தவற விடாதீர்கள். இதுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு முன்பதிவு பண்ணிட்டு இந்த அபிஷேகத்தில் கலந்து கொள்ளுங்கள். அன்றைய தினம் நடைபெறும் லட்சுமி குபேர ஹோமத்தில் கலந்து கொண்டு அதன் பிறகு இந்த மரகத லிங்கத்திற்கான அபிஷேகத்திலும் நீங்கள் பங்கு பெறலாம். ஆண்டு தொடக்கத்திலேயே வரக்கூடிய இந்த விசேஷமான நாள் உங்களுக்கு இந்த ஆண்டு முழுவதும் செல்வ வளத்தை தருவதற்கும் 16 செல்வங்களை தருவதற்கும் அஷ்ட ஐஸ்வர்யங்களை தருவதற்கும் உகந்த நாளாக இருக்கும். அப்ப வருஷம் தொடங்கும் பொழுதே சிவனையும் லட்சுமியையும் தரிசனம் செய்யும் பொழுது நமக்கு லட்சுமி குபேர யோகம் கிடைக்கும். லக்ஷ்மி உடைய அருள் கடாட்சம் பரிபூரணமாக நமக்கு கிடைப்பதற்கு பௌர்ணமி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல எம்பெருமான் ஈசனின் அனுகிரகம் எண்ணாயிரம் ஜீவராசிக்கு கிடைப்பது போல் நமக்கும் குறைவில்லாமல் கிடைப்பதற்கு இந்த ஆருத்ரா தரிசன நாளில் சிவனை நம் கையாலேயே அபிஷேகம் செய்து அந்த பெரும் பாக்கியத்தை நாம் பெறுவோம். இந்த வாய்ப்பு உலகத்துல ஒரே ஒரு ஆலயத்துல தான் தராங்க. அது உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில். இந்த ஆலயம் சேலம் மாவட்டம் தலைவாசல் இருக்கு. சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில சேலத்திலிருந்து சென்னை நோக்கி போகும்போது 60 கிலோமீட்டர் தொலைவிலையும், சென்னை, விழுப்புரம், பாண்டிச்சேரி, கடலூர், விருதாச்சலம், நெய்வேலி, சிதம்பரம் போன்ற பகுதியிலிருந்து வந்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியை தாண்டி 25வது கிலோமீட்டர் தான் இந்த தலைவாசல்ங்கிற ஊர் அமைந்திருக்கிறது. இங்கே கருவறையில அஷ்டலட்சுமியும் நவகிரகமும் ஒன்றாக காட்சி தராங்க. மகாலட்சுமியின் நெத்திக்கு மேல சிவலிங்கம் இயற்கையாகவே இருக்கிறது. இதுதான் இந்த ஆலயத்தின் மிகப்பெரிய விசேஷம். அப்படிப்பட்ட இந்த ஆலயத்தில் இந்த ஆருத்ரா நாளும் பௌர்ணமியும் சேர்ந்து வரக்கூடிய இந்த விசேஷ நாளில் நம் கைகளாலேயே மரகத லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்யும் பொழுது நமக்கு அஷ்ட ஐஸ்வர்யங்களும் 16 செல்வங்களும் குறைவில்லாமல் கிடைக்கும் என்பது ஐதீகம். இந்த 52வது சக்தி பீடத்திற்கு நீங்கள் வருகை தந்து இந்த பூஜையில் கலந்து கொள்ளுங்கள். உன்னதமான மாற்றத்தையும் உறுதியான வளர்ச்சியையும் ஒரு நீடித்த வெற்றியையும் நிரந்தரமாக பெறுங்கள். சகல தோஷங்களையும் நீக்கி ஒரு அற்புதமான வாழ்க்கையை பெறுவதற்கு இந்த அற்புத நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.